எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு நம்ம வந்து பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட் தான் போயிருந்தோம். முதல்ல இது வந்து தெருவில் வச்சுருப்பாங்க, இந்த பக்கமாக அந்த பக்கமாக. இங்கே வலை மீனும் கிடைக்கும். வலை மீன் வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நாங்கள் இது போகும்போது நைட்டு 10:30 மணி இருக்கும், அப்போ தான் போனோம். சரி மீன் வாங்கிட்டு வரலாம், நாளைக்கு சண்டே நம்மளுக்கு, அதனால் மீன் வாங்கிக்கலாம்னு சொல்லி போனோம். மீன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்துச்சு, கம்மின்னு சொல்ல முடியாது. இதுதான் பட்டினப்பாக்கத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டு. பாருங்கள் முதல்ல. இப்போ நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறையா எறா நிறையா இருந்துச்சு. அப்புறமேட்டு பார்த்தா வவ்வா மீன் நிறையா இருந்துச்சு. சாலை மீன் இப்படி தான் இருந்துச்சு. முதல்ல பார்த்துட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். முதல்ல எந்த மீன் எங்கே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, எந்த ரேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்க போயிருந்தோம். இது பட்டினப்பாக்கத்தில் உள்ளவங்க, பக்கத்தில் ராயப்பேட்டை, இதுமாரி ஐசோஸு, வீசாப்பேட்டை, இந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நைட் நேரத்தில் வந்து மீன் வாங்கிட்டு போவாங்க. பெரும்பாலும் பகலில் காலையிலேயும் வந்து வாங்குவாங்க. நைட்டில் வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த வலை மீன்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்மளுக்கு. சாலை ஐயில் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நைட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் எப்போயாச்சும் ஒரு ட்ரிப்பு வருஷத்தில் 2-3 ட்ரிப் வந்து வாங்குவோம் இங்கே தான். மற்றதெல்லாம் வீட்டு பக்கத்துலேயே வாங்கிப்போம். ஆனால் இங்கே மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்மளுக்கு. பசங்களை கூப்பிட்டு வந்து அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வர வழியில் பட்டினப்பாக்கத்துக்கு போய் பார்க்கலாம், மீன் ரேட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். மீன் ரொம்ப கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்துச்சு. சரி எங்கள் வீட்டில் வவ்வால் மீன், ஏரி வவ்வால் இருந்தால் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. சரி அதுவும் பசங்களுக்கு எறாவும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா எறா வந்து விலை கொஞ்சம் பெரிய எறா தான். இது பரவாயில்ல, வாங்கலாம். 1 கிலோ 300 சொன்னாங்க. நாங்கள் 250 கேட்டு வாங்கினோம். பெரிய இறாவாக தான் இருந்துச்சு. நிறையா கடை அடைச்சிருந்துச்சு. சங்கரா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. நாங்கள் சங்கரா வாங்கலை. இங்கே பாருங்கள், நெய் மீன், எறா எல்லா மீனும் நிறையா இருந்துச்சு. இங்கே இந்த இடத்துல நிறையா பேர் வாங்கினாங்க. நண்டு விலை கூடுதலாக தான் இருந்துச்சு. நண்டு வாங்கலான்னு பார்த்தா அதுவும் 400 சொன்னாங்க கிலோ. அதனால வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த கடையில் தான் நாங்கள் மீன் வாங்கினோம். ஏரி வவ்வால் தான் வாங்கினோம். 2 மீன் வந்து 500 600 சொன்னாங்க. ஆனால் நாங்கள் விலை கேட்டு வாங்கினதில் 400 கொடுத்தாங்க. இது வந்து எங்கள் பசங்க மீன் சாப்பிட மாட்டாங்க. இந்த மீன் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு எறா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு 1 கிலோ எறா வாங்கிட்டோம். 2 மீன் 400 வாங்கிட்டோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்.